எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எனும் புரட்சி கவிஞரின் வரிகளுக்கு உயிர் கொடுத்த மண் திருவள்ளூர். மொழி காக்க, நிலம் காக்க, எல்லை போராட்டத்தில் முனைந்து நின்று வெற்றி கண்ட வரலாற்று பெருமை கொண்டது. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை கொண்டது தமிழ்நாடு. ஏறத்தாழ 1,00,000 தொழிற்சாலைகளுடன் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பிற்கும் பெரும் பங்களிக்கிறது திருவள்ளூர் மாவட்டம். மேலும் தனிநபர் வருமானத்தில் ரூபாய் 3.64 லட்சத்துடன் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி தத்துவத்தை துறைகள் தோறும் நிலைநாட்டி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது திருவள்ளூர் மாவட்டம். கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாவட்டத்தில் செயல்படுத்தியுள்ள மக்கள் நல திட்டங்களை எண்ணி பாருங்கள். மகளிரின் சேமிப்புக்கு உதவும் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 16.62 கோடி முறை மகளிர் திருநங்கைகள் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 3,49,499 குடும்ப தலைவிகள் பயன். மாணவிகளின் கல்லூரி கனவை நனவாக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 10,011 மாணவியருக்கும் மாணவர்களின் உயர் கல்விக்கு ஏற்றம் தரும் ஏணியாய் விளங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 9,341 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7,910 மாணவ மாணவிகள் பயன். பள்ளி சிறார்கள் களைப்பின்றி கல்வி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு 57,480 குழந்தைகள் பயன். பெண்களுக்கு சுயமரியாதை தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் 52,925 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த உறுப்பினர்களுக்கு ரூபாய் 4,191.15 கோடி வங்கிக் கடன் இணைப்பு. ஊரக பகுதி ஏழைகளின் சொந்த வீட்டு கனவினை நிறைவேற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் 4,200 நபர்கள் பயன். ரூபாய் 32.95 லட்சம் மதிப்பீட்டில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை மீட்பு மறுவாழ்வு மையம். ரூபாய் 10,158 கோடி மதிப்பீட்டில் அத்திப்பட்டு பகுதியில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் திட்டம் 3. ரூபாய் 330 கோடி ரூபாய் செலவில் பட்டாபிராமில் 11.41 ஏக்கர் பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் மாபெரும் டைடல் பூங்கா. இந்த வரிசையில் இன்றைய நாளில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் படிப்பகம் மற்றும் அறிவியல் பூங்கா அமைப்பதற்கும் ரூபாய் 6.18 கோடி மதிப்பீட்டில் திருவள்ளூரில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டடம். அத்திப்பட்டு, காட்டுப்பள்ளி மற்றும் வல்லூர் ஊராட்சிகளுக்கு ரூபாய் 4.90 கோடி மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 5 லட்சம் லிட்டர் குடிநீர் வசதி என மொத்தமாக ரூபாய் 390.74 கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 45 கோடி செலவில் திருத்தணி அரசு மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் கூடிய கட்டடம். ரூபாய் 22.55 கோடி செலவில் சின்ன காபானம், சோமஞ்சேரி, எரடிபாளையம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகள் என மொத்தமாக ரூபாய் 418.15 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து நீண்ட காலமாக அரசு இடங்களில் குடியிருந்து வருபவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் குடியிருந்து வரும் 63,124 நபர்களுக்கு வரன்முறை திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் உட்பட 2,02,538 பயனாளிகளுக்கு ரூபாய் 357.50 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் ரூபாய் 1,166.40 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே, மலர்தலை உலகம் எனும் புறநானூறு வரிகளுக்கேற்ப நீராய் நிலமாய் மக்களின் நல்வாழ்வுக்கு ஆதாரமாய் திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தாயுமானவரே வாழ்க.